Taste the Daily. பருவமழை தொடங்கிய பின்பே சென்னை மணலி ஆமுல்லை வாயில் உயர்மட்ட பாலம் பகுதியில் தூர்வாரும் பணி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புழல் ஏரியில் இருந்து திறக்கப்படும் உபரி நீர் ஆமுல்லை வாயில் பாலம் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இந்நிலையில் அதிக அளவில் ஆகாய தாமரைகள் சூழ்ந்துள்ள அப்பகுதியில் பருவமழை தொடங்கிய பின்னரே தூர்வாரும் பணி நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனால் கனமழை பெய்தால் தண்ணீர் வெளியேற வழியின்றி மணலி பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கால் கடும் இன்னல்களை சந்திப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை தியாகராய நகர் பகுதியில் மழைநீர் வடியாததால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். ரங்கராஜபுரத்தில் பாலத்திற்கு அருகில் உள்ள சாலையில் மழைநீர் வடியாமல் உள்ளதால் அவ்வழியாக பயணம் மேற்கொள்ளும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காத விடியாதிமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மழை நின்ற பின்னும் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றாமல் வேடிக்கை பார்ப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்ட முத்துகிருஷ்ணன் என்பவரை காவல்துறை தப்பிக்க விட்டதாக குற்றம் சாட்டி மாவட்ட வழக்கறிஞர்கள் பணியை புறக்கணித்து தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டம் நடத்தினர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாவிட்டால் காவல் நிலையத்தை முற்றுகையிடுவோம் என எச்சரித்த வழக்கறிஞர்கள் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள அரியமங்கலம் ரயில்வே தண்டவாளத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் அமர்ந்து இளைஞர்களை சீரழிக்கும் போதை ஊசிகளை பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து அப்பகுதி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து போதை நபர்களை விரட்டியுள்ளனர். இதுகுறித்து இளைஞர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் போதை நபர்களால் பாலியல் குற்றங்கள் மற்றும் மக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனை தடுக்க வேண்டிய விடிய அரசின் காவல்துறையினரோ கைகட்டி வாய்மூடி மௌனமாக வேடிக்கை பார்ப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். புதுசாக பசங்க உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம்னா, நம்ம பசங்க மூலமாக நம்மளுக்கு நாங்கள் போய் பார்த்தப்ப இந்த மாதிரி விஷயத்தை கையில் வச்சுருக்காங்க, போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி அடித்து விரட்டினப்ப இந்த மாதிரி விஷயத்த வச்சுருக்காங்க. இது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்தாமல் இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் நாளை முள்ள நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இவங்க பாட்டுக்கு இதில் போதை விஷயமோ ஏதோ ஒரு இதோ அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறது? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலின் கீழ் மலை பகுதிகளில் அதிக மருத்துவ குணம் கொண்ட மலை அத்தி பழங்களின் விளைச்சல் அதிகரித்துள்ளது. பேத்துப்பாறை, பாரதி அண்ணா நகர் மற்றும் அஞ்சுவீடு உள்ளிட்ட பகுதிகளில் மலை அத்தி பழங்களின் விளைச்சல் அமோகமாக உள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசு 3 மாதம் வரை விளைச்சல் தரும் மலை அத்தி மரங்களை பாதுகாத்து தோட்டக்கலைத்துறையினர் விவசாயிகளுக்கு அதிக நாற்றுகளை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியின் 22வது வார்டு கிரைஸ்ட் சர்ச் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கிரைஸ்ட் சர்ச் அருகே ஏற்கனவே இருந்த வடிகாலை அடைத்துவிட்டு சாலை அமைத்ததால் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தவறி விழுந்து விபத்தில் சிக்குகின்றனர். குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரோட்டில் ஆள் நடக்க முடியாத பெரிய அளவு குண்டு கிடக்குது. சின்ன ஒரு மலைக்கு தாக்கு கொடுக்க முடியல உங்களுக்கு. இப்போ பாருங்கள், விழுந்து வயலில் அடிபட்டு பாருங்கள், வண்டிலாம் உடஞ்சி போச்சு, இண்டிகேட்டர்லாம் உடஞ்சி போச்சு. மாநகராட்சியோட போக்கு சரியே இல்லை உங்களுக்கு. என்னதாகி வண்டிலாம் கிளியராக இருக்கு, வர வர கொண்டு போய் கண்டிட மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு. இப்படி இருந்தால் எப்படி பொதுமக்கள் எப்படி இருக்க முடியும் உங்களுக்கு? நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ள 2 அணு உலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கூடங்குளத்தில் செயல்பட்டு வரும் அணுமின் நிலையத்தில் 2 அணு உலைகள் மூலம் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதல் மற்றும் 2வது அணு உலைகளுக்கு வாட்ஸ்அப் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பராமரிப்பு மற்றும் வருடாந்திர எரிபொருள் நிரப்பும் பணிக்காக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்ட நிலையில் வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் போலி வெடிகுண்டு மிரட்டல் கலாச்சாரம் அதிகரித்து பீதியில் ஆழ்த்துவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
சிவகங்கையில் பொதுமக்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்காமல் கண் துடைப்பாக நகராட்சி சிறப்பு கூட்டம் நடைபெற்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை நகராட்சியில் மொத்தமுள்ள 27 வார்டுகளிலும் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு வார்டிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கும் நிலையில் முறையாக தகவல் தெரிவிக்காமல் ஒப்புக்கு நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு சிலர் மட்டுமே பங்கேற்றனர். இருப்பினும் கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் குடிநீர், மின்விளக்கு, முறையாக அமைக்கப்படாத பாதாள சாக்கடை, கழிவுநீர் வெளியேற்றம், மழைநீர் வடிகால் வசதியின்மை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பினர்.